வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கீரை வர லேட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு பகுதியில் உள்ளதை நல்லா கட் பண்ணிடணும். சின்ன கோழிக்கு தின்னாலும் அது குடல் பகுதியில் சிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கட் பண்ணிடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை தொலி இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது அதாவது மீதமான சாப்பாடு, பழைய சாப்பாடு கொடுக்கக்கூடாது. மீதமான சாப்பாடு தான், அதில் தண்ணி ஊற்றாமல் இருந்தது. அந்த மாதிரி உள்ள சாப்பாடு தான் கொடுக்கணும். இல்லாட்டினா அது ஆசிட் தன்மை அதிகமாகி அது ப்ராப்ளம் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கை ஊற வச்சுருக்கேன். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அதனால் புண்ணாக்கை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இந்த புண்ணாக்கு பார்த்திங்கன்னா சிப்ஸு சின்ன சிப்ஸாக இருக்கும். இது ஈஸியாக ஊறும். இதுலேயே பெரிய புண்ணாக்கு இருந்துச்சுனாக்கா அது ஊற லேட் ஆகும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இறையை கொண்டு போய் மேலே தவிடோடு கலந்து கொடுப்பேன். அதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ அரிசி தவிடு, அடுத்து கோதுமை தவிடு, 2 தவிடும் வச்சுருக்கேன். இது அரிசி தவிடு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை தவிடையும் கலந்து ஈவனாக கலந்துட்டு அதோட நம்ம இந்த கோதுமை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது கடலப்புண்ணாக்கு. இந்த கடலப்புண்ணாக்கை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதோட இந்த கடலப்புண்ணாக்கை ஊற வச்சதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்துட்டு ரொம்ப பேஸ்ட் பதமாக இல்லாமல் நார்மலாக ஓரளவுக்கு, அப்போ தான் வேகமாக சாப்பிடும். நம்ம கொடுக்குற இறை 2-3 விதமாக காலையிலே கொடுப்பேன். இப்போ சின்ன வெங்காயம் கொடுக்குறேன், முட்டை தொலி, ஏதாவது காய்கறி வேஸ்ட்டு இருந்தால் கொடுப்பேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து கோழிகளுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதை ஃபஸ்ட்டு போடுறேன். முட்டை தொலியும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா சாப்பிடும். ஃபஸ்ட்டு அதை சாப்பிட விட்டுறணும். சாப்பிட விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு தவிடோட புண்ணாக்கையும் கலந்து வச்சுருக்கு இல்லையா, அந்த கலவையை கொடுக்கணும். இது நல்ல ப்ரோட்டீன் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. இப்போ இந்த சின்ன கோழி குஞ்சுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போடுறேன். அது நல்லா விரும்பி சாப்பிடும். ஃபஸ்ட்டு காலையில் எப்போயுமே இந்த மாதிரி வெஜிடபிள் ஐட்டம், இந்த மாதிரி வெங்காயம், கீரை, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது வயிற்றுக்கு கொடுத்துடணும். இல்லாட்டினா எடுத்தவொடனே தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டுட்டு இந்த ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாது. அப்புறம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறோம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே இப்படி தான் கொடுப்பேன். அடுத்து என்கிட்ட கம்பு சிந்தினது மண் பகுதியில் வந்திருந்தது. அந்த இதையும் சேர்த்து கொடுக்குறேன். இது அந்த சாப்பாடு சின்ன கோழி குஞ்சுக்கு தான் வைக்கிறேன். பெரிய கோழிக்கு வைக்க கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி சமைச்சு வர சாப்பாடை உங்களுக்கு பெரிய கோழிக்கு வைக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கம்பும் மக்காச்சோளமும் உள்ள கலவையை இப்போ கொடுக்குறேன். அதையும் விரும்பி சாப்பிடும். இந்த சேவை பார்க்க அமைதியாக இருக்குது. ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது என்ன பண்ணுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு கலந்த கலவையை கொடுக்குறேன். இந்த புண்ணாக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். நம்ம ப்ரோட்டீனுக்காக அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. கோழி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ கோழி தீவனத்தை இதோட கலந்து போட்டோம்னா அந்த மாதிரியும் போடலாம். தவிடோட கோழி தீவனத்தையும் கலந்து போடலாம். கோழி தீவனத்தை அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். அது ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. அதனால் அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம்.
ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஆனால் சாப்பிட்டுட்டு அதோட வயிறு ஃபுல்லாகிடும். பார்க்க அப்படி இப்படின்னு மிரட்டும், சண்டை போடும். மாற்றி மாற்றி நான் 2 3 பகுதியில் பிரித்து போட்டு வச்சுருவேன் இந்த மாதிரி இரைய. மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கடுத்து அதோட வேலையை பார்க்கணும். இப்போ வந்து மஞ்சளை வந்து தண்ணியில் கலந்து கடைசியாக வச்சுருவேன். இந்த மாதிரி மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும், எந்த ஒரு நோயும் வராது. க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சளை வந்து தூவிட்டு, ரொம்ப அதிகமாக தூவணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மஞ்சளை தூவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றிட்டா அது வாட்டுக்கு குடிச்சிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கறி டஸ்ட்டு இருந்தாலும் அதுவும் கலப்பேன். கறினா அடுப்பு கறி, அது வந்து பேட் ஸ்மெல்லாம் வராது. இந்த கூண்டு, இப்போ என்னோடய கூண்டு வந்து நீங்களே வந்து விசிட் பண்ணாலும் கூட எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது. ரீசன் வந்து அடுப்பு கறி வந்து அந்த மாதிரி ஒரு தன்மையை பெற்றிருக்கு. இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ.